இருக்கோம். அஜித் குமாரோட பர்சனல் மேனேஜர் அண்ட் எல்லா அப்டேட்டுமே வந்து ஸ்டார் மூலமாக வந்துட்டு இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் துபாய் எப்படி இருக்கு? துபாய் அவ்வளோ சுற்றி பார்க்க முடியலங்க. பட் ஆனால் இது இங்கே கார் இருக்கு, ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். பட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ குட் சி so many people excited. துபாயில் எல்லாரும் ஃபாரினர்ஸாக இருப்பாங்கன்றது டவுட்டாக தான் இருக்குது எனக்கு. பட் இட்ஸ் வெரி நைஸ் பிளேஸ் டு பி இன். அந்த ரேசிங்கை பற்றி பொதுவாக நிறைய ரேசிங் நடந்துகிட்டே இருக்கும் வீக்லி. பட் யாருமே அவ்வளோவா கண்டுக்கூடாத போகுது. பட் இந்த 24 hours சீரியஸ் ரேசிங் ஒன்லி அஜித் சாரால் வந்து இவ்வளோ ஒரு ஃபேமஸாக ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு நோ திஸ். எஸ், அஃப்கோர்ஸ் அஜித் சார் இதுனா ரேஸ் அவரால் பாப்புலர் ஆச்சுன்றதை விட அவர் சூஸ் பண்ண ஸ்போர்ட் இது. ஹி இஸ் ஆல்வேஸ் பின் வெரி காம்படிட்டிவ் இன் ஹிஸ் லைஃப். He never look for dull moments in life. அவர் எப்பவுமே காம்படிட்டிவாக இருக்குன்னு ஆசைப்படுவார். I have known him for more than 33 years. Ever since I know until now he is always competitive. இந்த விஷயத்தில் கூட இந்த ரேஸை பற்றி what I exactly want to communicate to everybody is அஜித் சாரோட பாலிசி என்னன்னா competing is winning. வின் பண்ணுறது ஒரு ஸ்போர்ட்ஸில் காம்பீட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு இருக்காரு. He want to set up an example to youngsters. That is, there are various ways to keep you away from வேறு நிறைய பழக்கங்கள், நிறைய வெல்த்துக்கோ ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கும்போது அஜித் சார் வந்து ட்ராவல் அண்ட் இது ஸ்போர்ட்ஸ் வில் கீப் சம்படி அலைவ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாரு. ஸோ he just want to spread a message to everybody through his competitiveness and sports is give you that attitude and the culture. இதை ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். அதுக்காக தான் ரேஸ் செலக்ட் பண்ணியிருக்காரு. நேற்று ஒரு இன்சிடென்ட், ஒரு ஃபுல் நியூஸ் ஓவரால் இந்தியா நியூஸே வந்து பெரிய ஷாக் பண்ண விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் த வீடியோ எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டோம். ஆனால் சார் உள்ளேருந்து எந்திரிச்சு வரும்போது அது அப்படியே கம்பேக் மூமெண்ட் கொடுத்தது. ஸோ அது அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்தது உங்களுக்கு நேரில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது? நான் பல தடவை பார்த்துருக்கேன். எனக்கு அஃப்கோர்ஸ் அதிர்ச்சியாக இருக்கும், பயமாக இருக்கும். ஆனால் எதுவுமே அவருடைய எந்திரிச்சு வந்து மறுநாள் மறுபடியும் எங்கள் பேரண்ட்டுக்கு அவர் தான் வண்டி ஓட்டிட்டு வர போகிறாருன்றதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை. அதுதான் அஜித் குமார் அதை பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து he does not give up easily. அவர் எதுவுமே விட்டு கொடுக்குற டைப் இல்லை. அதனால் வந்து எனக்கு ஆச்சரியம் எதுவுமே இல்லை. பட் we all hope he does well. I always want to pray for his safety and well. அவர் அந்த காரை விட்டு இறங்கி அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இறங்கி வந்த மூமெண்ட் அப்படி இருந்தது. நெவர் கிவ் பேக் அந்த அப்படியே. அது அவருடைய எல்லா தருணங்களில் நடிகராக, எல்லா விஷயங்களும் மனிதராக, நடிகராக எல்லாத்துலேயும் அவர் வந்து பாஸ் ஆன் பண்ண மெசேஜ் என்னன்னா விட்டு கொடுக்காதீங்க, நெவர் கிவ் அப். அதனால தான் அவர் டைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வரும், விடாமுயற்சி உட்பட. நீங்கள் ரொம்ப நாளாக கூட ரொம்ப வருஷமாக கூட வந்தவங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் எங்களுக்கு ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சு எங்களுக்கே வந்து அவ்வளோ இன்ஸ்பைராக இருக்குது. அவரை பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருக்கேன். நீங்கள் கூடவே இருந்தவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இல்லைங்க. அவர் இவ்வளோ வருஷமாக அவர் ரொம்ப ஒரே ஒரு மெசேஜ் தான் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. கான்ஃபிடென்ட் இருக்க சொல்லியிருக்காரு. அதுதான் எல்லாருக்கும், எனக்கும் அதே தான் இருக்கும். எல்லாருக்கும் இஸ் வெரி ஹாப்பி தட் இஸ் ஆட்டிடியூட் இஸ் பிகம் வெரி இன்ஃபெக்ஷியஸ். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.